அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை எப்படி இருக்குன்றதை இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் விரிவாக ஒரு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனிப்பதிவை தனியாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த சனிப்பெயர்ச்சின்றது இந்த 7.5 ஆண்டு காலம் சனி பகவானோடு 7.5 சனி ஆரம்பிச்சிருது. இப்போதைக்கு அது கும்ப ராசியில் இருக்கார் சனி பகவான். ஸோ இந்த கும்ப ராசியில் இருக்கும் சனி பகவான் பற்றி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து கரெக்டாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு வரார். புரட்டாதி நான்காம் பாதத்துக்கு வரார். ஸோ மீன ராசிக்கு இப்போது இந்த ஆண்டு ஜென்ம சனி ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு இது விரய சனியாக மாறும். கும்ப ராசிக்கு இது பாதச்சனியாக இருக்கும். மகர ராசிக்கு சனி விடுதலை ஆகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி சனி பயிற்சி இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியான பலன்கள் இந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கடக ராசிக்கு அஷ்டம சனிலேருந்து விலகி பாக்கிய சனியாக மாறுது. சிம்ம ராசிக்கு கண்டக சனிலேருந்து அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக வருது. அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஸோ இப்படி சனி பகவானுடைய இது பயிற்சியானது இந்த லெவலில் இந்த ராசிகளுக்காக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நன்மை பெறும் ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு நல்ல இது முன்னேற்றம் இருக்கணும். மகர ராசி அதிகப்படியாக ஜாக்பாட்டு. அடுத்தபடியாக துலா ராசிக்கும் ஒரு நல்ல ஜாக்பாட் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகளில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் பயிற்சியில் தான் நம்ம முக்கியத்துவம் காண்றோம். மீதியெல்லாம் மாத கிரகங்கள், அதாவது சூரியன் ஆகட்டும், சந்திரன் தினக்காரகன், அதெல்லாம் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கடுத்தது புதன் ஆகட்டும், சுக்கிரன், இதெல்லாம் மாத கிரகங்கள் பயிற்சியாக. அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் ஒரு ஆண்டு ஒரு ராசிலையும் இருப்பார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இந்த 3 வருட கிரக பயிற்சிகளை தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கண்டு மக்கள் எல்லாம் அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அது அப்படி பார்க்கச்சு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 3 கிரகங்களே பயிற்சி ஆகுது. அது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த கிரக பயிற்சியில் முக்கியமாக எல்லாம் இப்போ பார்க்க போகிறது சனி பயிற்சி தான். ஸோ அந்த சனி பயிற்சியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாடான்னு மூச்சு விட போகிறவங்க பார்த்தா கும்பராசிக்காரர்கள், என்னடா இதுன்னு தள்ள கை வைக்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்கள், அது வரப்போகுது அப்படின்னு நினைக்க பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே அதனால் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி அப்படின்னு வச்சு சனி பகவான் அப்படின்னு வச்சு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சனியை எல்லாரையும் தண்டிச்சிருவார், பிரச்சனைகள் தான் எல்லாருக்குமே வரும் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இயற்கையாகவே வந்துடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையே சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இதுவும் தள்ளமாட்டார். எல்லாரையும் அவருக்கு இவன் நல்லவன் கெட்டவன்றது கிடையாது. அவரவர்கள் செய்த கர்ம வினை முன்ஜென்மத்தினோட இதுவும் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பயிற்சியில் அவருடைய பலனை கொடுப்பார். நல்லது செய்தவருக்கு நல்லதே நடக்கும், நிறைய நன்மைகள் கூட இந்த சனி பயிற்சி நடக்கும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இப்போ மீனராசிக்கு இப்போ ஜென்ம சனின்னு சொன்னோம். இந்த ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், திருமணமயம், அதனால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ இப்படி தனிப்பவன நன்மைகளும் நிறைய நடக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லச்சே எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணங்கள் ஒன்றுமே இல்லை. இதில் அதேமாதிரி இந்த பயிற்சி பலனில் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் இந்த 7.5 சனி சொல்கிற இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும்ன்றது கிடையாது. இந்த சனி பயிற்சினால் இந்த 7.5 சனி இல்லாதவங்களுக்கும் கூட இந்த சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனுடைய இதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம்.
பொதுவாகவே வந்து பிரச்சனைகள் சனி பகவானால் எல்லாருக்கும் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ராசி வச்சு இந்த பலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ லக்னத்தை வச்சே கூட இந்த சனி பகவானோட பேச்சு வந்து ஒரு சில லக்னக்காரர்களுக்கு கூட பிரச்சனைகள் கொடுக்கும் ஆண்டாக கூட இந்த ஆண்டுகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதை எப்படின்றது இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம். சரிங்களா? அதாவது எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக நம்மளுடைய சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலேருந்து பின்னோக்கி 8வது ராசி எந்த ராசி வருதோ அந்த ராசியில் சனி பகவான் வருங்காலம், ஓகேங்களா? அந்த ராசியில் சனி பகவான் வருங்காலம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அது எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சின்றதில் வெறும் இந்த 7.5 சனி இந்த இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நன்மையோ தீமையோ இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற ராசி இது வந்து நம்மளோட ஒரு ஒரு தனிநபரோட ஜாதகத்தில் சனி பகவான் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலேருந்து பின்னோக்கி 8வது ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு சனி பகவான் வருங்காலம் அந்த ராசி வந்து அந்த ஜாதகருக்கு அது எத்தனாவது லக்னத்துலேருந்து அது எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்தே தீர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கரண்ட் பீரியட்லேயே நம்ம எடுத்துப்போம். இப்போது சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வரார் இல்லைங்களா? ஸோ மீன ராசின்னு வச்சுப்போம். ஸோ மீன ராசி வந்து இங்கே இப்போ அது வந்து 8வது ராசியாக எந்த ராசிலேருந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் இப்போது யாருக்கெல்லாம் வந்து துலா ராசியில் சனி பகவான் இருக்கார். ஸோ துலா ராசியில் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் துலா ராசியில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ சனி பகவான் அந்த துலா ராசிலேருந்து நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி வந்து 8வது ராசியாக வரும். சரிங்களா? துலா ராசி 1, கன்னி 2, சிம்மம் 3, கடகம் 4, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் 5, ரிஷபம் 6, மேஷம் 7, மீனம் 8. சரிங்களா? இது 8வது ராசி. ஸோ இது 8வது ராசி. அப்போது மீன ராசி கடக ராசி அதாவது ஜனன ஜாதகத்தில் துலா ராசியில் சனி இருக்கப்பட்டவர்கள் அந்த ஜாதகருக்கு எந்த லக்னமாக இருக்காங்களோ அந்த லக்னத்துக்கு, ஓகேங்களா, அந்த லக்னத்துக்கு இந்த மீன ராசி எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் வந்து அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடும் கூட நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு நம்ம இதே எடுத்துக்கலாம். சரி, சிம்ம லக்னமே எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து சிம்ம லக்னம் அவருக்கு வந்து ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம். துலா ராசி சனி பகவான் இருக்கார் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சிம்ம லக்னம் துலா ராசி சனி பகவான் இருக்கார். ஸோ அப்போது இந்த சிம்ம லக்னக்காரருக்கு இந்த மீன ராசின்னு பார்த்து அது 8வது ராசியாக வருது இல்லையா? ஸோ அது 8வது ராசி அப்படின்னு பார்க்கச்சே அப்போது 8வது பாவகம், ஓகேங்களா, 8ஆம் பாவகம் வருது. அப்போது இந்த சிம்ம லக்னத்தில் இருப்பவர்களுக்கு இந்த 8ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து ஆயுள் பாவகம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது லைஃப் பார்ட்னர் சொன்னால் அது கலத்திரத்துக்கு அது வந்து மாங்கல்ய ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த சிம்ம லக்னக்காரர்கள் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டங்கள், அதாவது கண்டங்கள் வரும். மெயினாக விபத்து, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள், ஒரு சர்ஜரி அதை மாதிரி இதுவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத வெறும் கண்டங்கள் இதை மாதிரி இதுவும் போகாது. அதில் வந்து அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2.5 ஆண்டு காலத்தில் வந்து அது அந்த பாவத்துக்கு அதுதான் சொன்னேன். இதை வந்து நம்ம வந்து 8ஆம் பாவம் அந்த இதுன்னு சொன்னோம். ஸோ இதே வந்து உதாரணத்துக்கு வந்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மிதுன லக்னக்காரர் எடுத்துப்போம். ஸோ மிதுன லக்னக்காரர் சனி பகவான் அதே துளராசியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ மிதுன லக்னம் பார்க்கச்சு அது வந்து 10ஆம் பாவம், மீன ராசி வந்து 10ஆம் பாவம் வரும். ஸோ 10ஆம் பாவம் அப்படின்னு வரைச்சே அவருக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? எல்லா கட்டி வந்து பூர்வீகத்திலே இல்லை பிள்ளைகளாலே ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம காரியங்கள் நிச்சயம் அவர் செய்ய வேண்டிய காலகட்டம் உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, துலா ராசியில் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் துலா ராசியில் சனி பகவான் இருப்பவங்களுக்கு அவங்க லக்னம் எந்த லக்னமாக இருக்கோ அந்த லக்னத்துக்கு இப்போ
சனி பகவான் மீன ராசிக்கு வரார் இல்லையா, மீன ராசி எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டங்களில் அடுத்த வாரம் 2.5 காலகட்டத்தில் நிச்சயமாக சந்திக்கே சேரும் சொல்லலாம். அது அந்த பாவகம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தீமைகள் மட்டும் நடக்காது, நன்மைகளும் அந்த பாவகத்தில் அவருக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது 7ஆம் பாவமாக வந்தது அப்படின்னா திருமணங்கள் இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகளை பொறுத்து இந்த பலன்கள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ சனி பகவான் அப்படின்னு சொல்லச்சே தீமைகள் மட்டும் கிடைக்காது, நன்மைகளும் அதிகமாக நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த பலன்கள் நம்ம பார்க்கச்சே இது பொதுவாக நம்ம சொல்கிறோம், அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பலன்கள் இருக்கும். பட் இந்த லக்ன ரீதியாக பார்க்கச்சே இந்த பலன்கள் நிச்சயமாக கிடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ராசி பலன்களில் சனி பயிற்சி நடக்கிறதுல இந்த 7.5 சனி சொல்கிற இந்த 3 ராசிக்காரர்கள் தவிர அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம், இப்போ சிம்ம ராசிக்காரருக்கு அஷ்டம சனி வேறு வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டக சனி இருக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு பார்த்தோம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கச்ச ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்காது, சுப பலன்கள் நிறையவே எல்லாருக்குமே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றது ஒரு ராசிக்கும் நம்ம அடுத்து வரும் பதிவுகளில் ஒரு தனித்தனியாக ஒரு பலன்கள் எப்படி இருக்கோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.